கடந்த 17ஆம் தேதி நடந்து முடிந்த 14வது குடியரசுத் தலைவர் தேர்தலில் மொத்தம் 77 வாக்குகள் செல்லாதவைகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் நம்ம எம்பி எம்எல்ஏக்களோட அடிப்படை அறிவை கப்பல் ஏற்றியிருக்கு. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காகவே சிறப்பு மார்க்கர் பேனா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தாம சட்டை பாக்கெட்ல இருக்கக்கூடிய பால் பாயிண்ட் பேனா அல்லது இங்கு பேனாவை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்லாம வாக்குச்சீட்டில் புள்ளிகள், அடைப்புக்குறி போன்றவற்றையும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் வாக்குச்சீட்டில் வேட்பாளர்களுக்குரிய எண்ணை மட்டுமே குறிப்பிட வேண்டும், மாறா பேர் எழுதக்கூடாது. இதுல ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் அது செல்லாத ஓட்டாயிரும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை தெளிவா கொடுத்துருந்துச்சு. அது தவிர ஒவ்வொரு கட்சி தலைமையும் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி தங்களோட எம்எல்ஏ எம்பிக்களுக்கு பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் இந்த சாதாரண விதிகளை கூட புரிஞ்சுக்காத பல எம்எல்ஏ எம்பிக்கள் வேட்பாளர் பெயரையும் எழுதி வாக்குப்பெட்டியில போட்டிருந்தாங்களாம். இந்த மாதிரி மொத்தம் 77 செல்லாத வாக்குகள் பதிவாகிருக்கு. இதுல 21 வாக்குகள் நாடாளுமன்ற எம்பிக்கள் போட்டது, மீதி 56 வாக்குகள் எம்எல்ஏக்களோடது. அதிகபட்சமா மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் 10 செல்லாத வாக்குகள் போட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியா டெல்லியில 6 பேர், மணிப்பூர், ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல தலா 4 பேர், உத்தரப்பிரதேசத்துல 2 பேர் செல்லாத வாக்குகள் போட்டிருக்கிறாங்க. நம்மை ஆளுகின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு உண்மையிலேயே வாக்களிக்க தெரியலையா, இல்ல வேணும்னே இப்படி செஞ்சாங்களான்னு புரியல. இந்த செல்லாத வாக்கு விவகாரத்துல பிரதமர் மோடி கோபமாயிட்டதா சொல்றாங்க. மக்களவை, மாநிலங்களவையை சேர்ந்த பாஜக எம்பிக்களின் கூட்டத்துல ரொம்பவே கடுமையா பேசினாராம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்க இருக்கிற குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஓட்டுப்பதிவிலையாவது பாஜக எம்பிக்கள் ஒவ்வொருவரும் தவறு செய்யாம வாக்களிக்கணும்னு கட்டளை போட்டிருக்கிறாருன்னு சொல்லிக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைமையும் கராரா இருக்கணும். அப்பதான் அடுத்து நடக்க போற துணை ஜனாதிபதி தேர்தல்ல செல்லாத வாக்குகள் விழாம இருக்கும். அப்படிதானே? பொறுத்திருந்து பார்ப்போம் செல்லாத ஓட்டுகள் விழுதா இல்லையான்னு.